எல்லாருக்கும் ஹாய். உங்கள் எல்லாரையும் ஸ்ரீராம் சிவ் சேனலுக்கு வரவேற்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து படத்துக்கு போகிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பராசக்தி படம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னங்கிறப்ப படம் வந்து லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அப்போ காலேஜில் இருந்ததுனால எங்களால் போக முடியல. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுனால நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த படத்துக்கு போக போகிறோம். இந்த விளாக் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து படத்துக்கு போயிட்டு வரதை பற்றி மட்டும் தான் நான் காட்ட போகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி போட்டிருக்க இந்த காஸ்டியூமை ஸ்பான்சர் பண்ண பேஜஸை பற்றி தான் பேச போகிறேன். நான் மொத்தம் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஹுடி டிஷர்ட்டும் அப்புறம் 3 ஸ்ட்ரிப்டு பேக்கி பேண்ட்டும். டெய்லி வியர்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்க இந்த ஹுடி டிஷர்ட் சாஃப்ட் ஃபேப்ரிக்னால மேடை இருக்குது. ஸோ சிம்பிள் லுக் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆயிரும். அண்ட் லாங் ஹார்ஸ் வியர் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரீட் பேக்கி பேண்ட்டும் லூஸ் ஃபிட்டுங்கிறதுனால வாக் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எந்த ஒரு ஹெவி டிஸ்டர்பன்ஸஸும் இல்லை. ஸோ டே டு டே வியர்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த காஸ்டியூமோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் வேலைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறம் டீ குடிப்போமேன்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். இந்த கடையில் வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் டீ குடித்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து நான் வந்து தேட்டர் ரீச் ஆனேன். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஃபோன் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே நடந்து போயிட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட ரிவ்யூஸ் நான் முன்னாடியே பார்த்தேன் ஓரளவுக்கு. ஆனால் எந்த ஒரு ஐடியாஸும் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்கும் கிடையாது. தேட்டரில் போய் நம்ம வந்து ஃபுல் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்ன கதைன்னு சொல்லின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் போனேன். படம் வந்து 6:15 தான். பட் நான் வந்து 5:40க்கே நாங்கள் வந்துட்டேன். இன்னும் நம்ம ஃப்ரெண்டு வரல. அவங்க வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷனில் நீங்கள் அஸ்கரை பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து வராரு படம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பராசக்தி படம் பார்க்க போகிறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இப்போ ஒரு தடவை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு வாட்ச் பராசக்தி. அண்ட் த திங் இஸ், நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். ரிவ்யூவில் வந்து சில ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. பட் நான் சில பேர் வந்து கொஞ்சம் பேடாக பேசியிருந்தாங்க இந்த படத்தை பற்றி. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே சில பேர் வந்து பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வந்து நீயே சொல்லுன்னு தான் சொன்னாங்க. அவங்க ரியாக்ஷன்லாம் பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் தட் ரிவ்யூ வாஸ் ஓகே. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசியிருக்காங்க. நம்ம படத்தை பார்த்துட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுதுங்கிறது வந்து நம்ம சொல்லலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்து கேட்குறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த தேட்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 2 ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் ஆக்சஸில் இருக்குது. ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். ஜனநாயகன் படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான்லாம் ரிலீஸ் ஆனால் எப்படியோ வந்திருக்க மாட்டேன் பொங்கல் அன்றைக்கலாம். அது வேறு விஷயம், டிக்கெட்லாம் கிடச்சிருக்காது. இருந்தாலும் ஒரு 3-4 டேஸ் கழித்து நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இருந்தேன். அப்போலாம் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் யார் கண்ணு படித்தோ படம் ரிலீஸ் ஆகலை கடைசியில். ஸ்கூல் தெரியுது இல்லை, இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நான் படித்த ஸ்கூலு. இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். நான் பெரம்பலூரில் இருக்கும்போது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கிளம்பி போயிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த விலாகும் உங்களுக்கு வந்து வரும்னு நான் வந்து இந்த விலாகில் நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். நான் வந்து உள்ளே போயிட்டு பேசுகிறேன். 3 மணி நேரம் கழித்து. ஹாய் கைஸ், தி மூவி வாஸ் டன். நல்லாவே இல்லைடா, நிஜமா நல்லதா? ஓ என்ன அது என்ன ஏதோ தமிழை பற்றி பேசுகிறாங்க. அவனே தமிழ் தான் பேசுகிறான், ஆனால் தமிழ் அழிக்கணும்னு நினைக்கிறான். என்ன கதையே புரியல. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். கொஞ்சம் கொண்டுட்டாப்ல படம். ஜெயம் ரவி இல்லைன்னா வந்து செத்து பழத்தான் பாரு ஜெயம் ரவி. அதெல்லாம் நெருப்புல இருந்தெல்லாம் எந்திரிச்சு வராரு. எப்படா யோசிக்கிறீங்க? ஏய், நானும் பத்திரமா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்படியே கொஞ்சம் தூரம் அவங்க பேசிக்கிட்டே போனா வீடு பேச வந்துடுவேன். ஸோ என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கதை வாஸ் ஆக்சுவலி குட். நல்ல ஒரு கதை, புதுசாக எடுத்திருக்காங்க. நான் பார்த்த ரிவ்யூஸில் வந்து சில கட்சிலாம் வச்சு பேசியிருந்தாங்க. கட்சி வச்சு நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹிந்தி சப்போர்ட் பண்ணுறீங்க, தெலுங்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. பட் அப்படிலாம் இல்லை. த ஸ்டோரி இஸ் ஃபைன். நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. கலாய்ச்ச அளவுக்குலாம் அந்த படம் இல்லை. டீசெண்டான படம். ஃபேமிலியாக போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து
ஆக்ஷன் மூவி, இந்த வைலன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் வந்து அந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். என்னை மாதிரிப்பட்ட ஆட்கள், அதாவது நான் வந்து வைலன்ஸ் படம்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு ராம்காம் அப்படி இல்லைன்னா லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் பார்த்து பழகியிருக்கேன். இந்த படத்தில் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக வரதுனால திஸ் மூவி வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ஐ திங்க் ஸோ அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப இந்த ஓட்டின அளவுக்குலாம் இல்லை. தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன், 2 hours தூங்கிட்டேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் இல்லை, பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ரிவ்யூ. அவ்வளோதான், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல விலாகில் சந்திக்கும் வரை டாட்டா பாய்.